இந்தியா ஜிம்பாப்வே டூருக்கு போகும்போது பாய்ஸ் நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது, ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா அப்படின்ற பார்த்து இந்த சீரீஸ்குள்ளே போனாங்க. டக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்துட்டாங்க. அண்ணே அப்படின்னு இல்லை ஒன்றும் இல்லைப்பா ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி தோற்று பார்த்தாங்க. தோத்த உடனே இப்போ பாரா ஸ்குவாடெல்லாம் மாத்துறேன் அப்படின்ற மாதிரி சாய் சுதர்சன்லாம் உள்ளே கொண்டு வந்து கேப்லாம் கொடுத்தாங்க. இந்த சீரீஸ்லேயே பாவமான யாருன்னு பார்த்தா சாய் சுதர்சன் தான். அவர் 2வது மேட்ச் டெபியூட்லாம் பண்ணார். எனக்கா ஆமாம் உங்களுக்கு தான் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி. அப்புறம் பார்த்தா 3ஆம் மேட்ச் நீ ஊருக்கு கிளம்பு, ஊருக்கு கிளம்பா அப்படின்ற மாதிரி. வாழணும்னு ஆசையோட வந்தோட வாசல்லே நீ பாட்டி அமிச்சிட்டீங்களாடா பாவிகளா. ஆமாம் கிளம்பு அவ்வளோதான், சோழி முடிஞ்சிச்சு, மற்றவங்களாம் வந்துட்டாங்க, நீ ஊருக்கு போங்க அப்படின்னு அவரை அடித்து விட்டாங்க. உடனே அவர் கில்லை பார்த்து எங்களுக்கு தெரிஞ்சு என்ன சொல்லிப்பா, வருவலடி குஜராத் டைட்டன்ஸ்க்கு வந்து மேட்ச் ஆடி கொடு, இது ஆடி கொடுன்னு அப்படின்ற மாதிரி கோச்சிக்கிட்டு போயிருப்பார் போல. பாவம் அந்த மனுஷன் தான். ஸோ 3வது மேட்ச்ல இருந்து நாங்கள் இந்த வீடியோ சொல்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்க்கு ரிவ்யூ போட்டோம், நீங்கள் அதை போய் பாருங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. 3வது மேட்ச்ல இருந்து என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். 3வது மேட்ச் வந்து எல்லாரும் உள்ள வந்துட்டாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங், சஞ்சு சாம்சன், சிவம் துபே. அப்பாடா ஃபுல் ஜாலி என்ஜாய்மெண்ட்ப்பா, ஃபுல்லாக ஃபன் பண்ணிட்டு நேராக வந்தாங்க. வந்தவொடனே எல்லாரும் ஸ்குவாட்ல தூக்கி போட்டாங்க. ஸ்குவாட்ல இருந்தாலும் தூக்கி வெளியே போட்டாங்க. அந்த பொம்பளையை தூக்கி வண்டியில ஏத்து, அந்த ஆம்பளை மேல வண்டி ஏத்துறா, வெளியே போகலா அயோக்கிய ராஸ்கல்களா அப்படின்ற மாதிரி இருந்தவங்கள வெளியே அமிச்சிட்டேன். ஆடா பாவிகளா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. This is very bad man. I never expect this from you. Worst behavior. ஸோ 3வது மேட்ச் எப்படி நடந்ததுன்னா சூப்பராகவே நடந்தது. அதுக்கப்புறம் 4th மேட்ச் 5th மேட்ச் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்றது இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு த வீடியோ. திஸ் இஸ் ஒன் பிட்ச். இந்தியன் டீம்ல ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லாருமே ஓப்பனரா இருக்காங்க. நீங்களுமா எல்லாருமே ஓப்பனரா இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஜெய்ஸ்வால் இருக்காரு, கில்லு, அபிஷேக் சர்மா, ருத்ராஜ் கைக்வாட். இது இல்லாமல் சஞ்சு சாம்சன்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டீமுக்கு வந்து டாப் ஆர்டர் ஆடிட்டு இருப்பேன், மிடில் ஆர்டரே ஆட மாட்டேன். ஏன்னா எல்லாருமே ஓப்பனராக இருந்தால் எப்படிங்க சீட் அடிக்கிறது, அந்த மாதிரி தான் இருந்தது. 2015 அப்போ இதே பிரச்சனை இருந்தது. ரோஹித் சர்மா, சிக்கர் தவன், அஜிங்க ரஹானே, KL ராவல்லாம் ஆடிக்கிட்டு இருப்பாரு. இன்னும் எல்லாரும் ஓப்பனராக இருக்காங்க, யாரடா பண்றது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை இருந்தது. அதே பிரச்சனை தான் இப்பயும் இருக்கு. மிடால இருக்க வந்து டெவலப் பண்ணணும் இவங்க நினைச்சிருப்பாங்க போல. ரியான் பராக் வந்து ஹார்ட் வீடியோ பார்க்கறதுல இருக்காரே தவிர ஆட்டத்தை பார்க்க மாட்டாரு. எந்த நாயும் வெளியே இருந்து கதவு தட்டி செருப்பகல் அடிக்க போனது யாருன்னு மட்டும் தெரியுது. நான் தான் அப்படின்றியா. 3வது மேட்ச் நிஜமாவே சூப்பராக போயிருந்தது. அவுட் ஆஃப் ஃபார்ம் இந்த கில் நாங்கள் சொன்ன மாதிரி ஃபார்முக்கு வந்து டமால் அடிச்சிட்டாரு. ருத்ராஜ் கைக்கோட ஒரு இன்னிங்ஸ் ஆக்சிலேட் பண்ணியிருப்பாரு. நிஜமாவே சூப்பராக இருந்தது. கபிலா போய் அசிங்கப்படுத்துறடா, இந்த மாதிரி ஆட்டடா வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணாரு. அதுக்கப்புறம் தான் போலிங் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா நிஜமாவே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. இவ்வளோ நாங்கள் ஒளிஞ்சு இல்லை, ஆயிரத்துக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம். இதான் நேரம், இந்த பேட்டை பாயிர நேரம் அப்படின்ற மாதிரி வாஷிங்டன் சுந்தர் போலிங்கில் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார். எங்களுக்கே ஷாக் ஆயிடுச்சு. வா வாட் அ மேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் பர்ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் எங்களுக்கு தோணுச்சு கௌதம் கம்பீர் வேறு இப்போ கோச் ஆகிட்டாரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் ஓப்பனர் இறக்கி விட்டு அவரையும் ஒரு ஓப்பனராக மாற்றி விட்டுறாதீங்களா பாவிகளா அப்படின்ற மாதிரி எல்லாரும் மீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. திண்ணையில் கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி அவளுக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஸோ 3வது மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ 4வது மேட்ச்க்குள்ளே போனாங்க. 4வது மேட்ச் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இந்தியா போலிங் போட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க. இதெல்லாம் ஒரு ரன்னாங்க, நாங்கள் 2 பேர் அடிச்சு காட்டுமா இப்போ பார்க்குறியா அப்படின்ற மாதிரி 2 ஓப்பனர்ஸுமே அடிச்சு டமால் முடிச்சிட்டாங்க. 1.5 நிமிஷத்துல சண்டையை முடிஞ்சு போச்சுங்க. ஸோ அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் சுப்மன் கில் மேலே ஒரு கான்ட்ரவர்சி வந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா தம்பி இவ்வளோ செல்ஃபிஷ் பிளேயராக இருக்கீங்களே, அவனை விட்டு அண்டர் அடிச்சிருப்பான், இப்படி கேவலமா இல்லை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி பண்ணுறீங்களேன்னு சொல்லிட்டு செல்ஃபிஷ்னு போட்டு சுப்மன் கில்லை போட்டு செம்மடி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ முடிஞ்சுட்டா. அதுக்கப்புறம் 5வது மேட்ச் நடந்தது. 5வது மேட்ச் ரொம்ப ஈஸியாக தான் ஜெயிச்சாங்க. 222 runs, not out. எங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் ஜெயிக்கல, ஜாலியாக விளாடுவோம் அப்படின்ற மாதிரி விளையாடி ஜெயிச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டோ ரொம்ப எஃபர்ட் எடுத்தோ ஜெயிக்கல. ஸோ ஓகே, கருத்து கந்தசாமி செக்மெண்ட்டுக்குள்ளே போவோம். எங்களுக்கு தெரிஞ்ச சீரிஸ் எப்படி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ண எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்களா, நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தது காரணமே அந்த ட்ராக் எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ செகண்ட் மேட்ச் கெஸ் பண்ணாங்க, அடி அடிச்சு கொண்டு போயிட்டே இருந்தாங்க. ஸோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ரவி பிஷ்ணாய் தான். அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தரோட பர்ஃபார்மன்ஸ் எங்களுக்கு நிஜமாவே பிடிச்சிருந்தது. We've seen a few catches go down. Gone. Here's another one.
ஏன்னா இஸ் நாட் அ பிக் டர்னர் ஆஃப் த பால், இ ஜஸ்ட் ஹிட் த டெக்ஸ் அண்ட் கோ ஸ்ட்ரைட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அவர் ஓவரில் விக்கெட் விடாதுன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் அவர் பிளேயர் ஆஃப் த சீரிஸ் வர அளவுக்கு அவர் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. எங்களுக்கு தெரிஞ்சு தி பிக்கெஸ்ட் டேக்அவே வாஷிங்டன் சுந்தர் தான். அவரை வந்து நீங்கள் பயங்கரமாக கொண்டு போய் ஒரு லிமிடெட் ஓவர்ஸ் ஃபார்மேட்டில் ஒரு பேட்ஸ்மேனாகவும் சரி ஒரு போலராகவும் சரி அவரை நல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தர் பிக்கெஸ்ட் டேக்அவே. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா முகேஷ் குமார் டெப்த்லையும் சரி ஓப்பனிங் போலிங்லையும் சரி சூப்பராக போடுறாரு. அவர் ஷமிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டாக நல்லா போடுறாரானா எஸ். That's gone. Thick outside edge. ஸோ இதுக்கப்புறம் அவரை நல்லா ஷைன் பண்ணி பிசிசிஐ நான் பயங்கரமாக யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு முகேஷ் குமாரும் சரி வாஷிங்டனும் சரி பேட்டிங்கில் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. எங்களுக்கு தெரிஞ்சு சூப்பராக ஆனது அபிஷேக் சர்மாவும் சரி. Let's add another 6 to that, perhaps the biggest of the afternoon. He goes again. He gets 6 again. What a way to bring up 100. A first in international cricket. ருத்ராஜ் கைக்கோட்டும் சரி. Go for 4. Maybe this is where Rutraj Gaikwad switches gears. This is the other side of the fielder. Gaikwad wants to join the party and he does with 4. ரெண்டு பேருமே பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இதெல்லாம் தான் பிக்கெஸ்ட் டேக்அவே. ஜிம்பாப்வேல பார்த்தீங்கன்னா நாங்கள் சொன்ன மாதிரி முசரபானியும் சரி அதுக்கப்புறம் சிக்கண்டர் ரசாவும் சரி நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களோட டீம் காம்பினேஷன் மாற்றிக்கிட்டே இருந்ததுனால தான் அவங்க தோக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்டிக் ஆன் டு த சேம் டீம் விச் டிஃபிட்டட் வில் பி த பிக்கெஸ்ட் டேக்அவே அவங்களுக்கு இருந்திருக்கும். ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு அவங்க அடுத்த T20 வேர்ல்ட் கப்புக்கு ரெடி ஆகணும்னா இந்த மாதிரி நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிகிட்டே இருந்தால் கண்டிப்பாக அவங்க அடுத்த T20 வேர்ல்ட் கப் கூட உள்ளே வரலாம் இந்தியாவில் நடக்கிறதுக்கு. ஸோ மிகப்பெரிய சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகே கார்த்திக் செக்மெண்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து ஒரு செக்மெண்ட்டுக்குள்ளே போவோம். ஸோ அடுத்து ஸ்ரீலங்கா சீரிஸ் வருது. இன்னொரு ஒருத்த மாட்டிக்கிட்டானா அகைன் ரிப்பீட் அப்படின்ற மாதிரி அவரை போட்டு அடிப்பாங்கன்னு நினைக்கிறோம். ஸோ அந்த சீரீஸில் பிக்கெஸ்ட் டேக்அவே என்ன இருக்கணும் பிசிசிஐக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சுன்னா கௌதம் கம்பீர் உள்ளே வராரு. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு ஓடிஐ டீமில் நல்ல சீனியர்ஸ் எல்லாம் போட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஜெயிக்கிறதுக்கு கௌதம் கம்பீர் வந்து நல்லா யோசிச்சு பிளான் பண்ணி தான் உள்ளே இறங்குவாங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். சரி பார்க்கலாம் அந்த சீரிஸ் எப்படி நடக்குது. இல்லை அதுவும் ஒரு ட்ரையல் அண்ட் எரராக இருக்குது. யங்ஸ்டர்ஸ்லாம் தூக்கி போட்டு எல்லாரும் அடிச்சு மாதிரி சின்ன பசங்களை விட்டு பழகிறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.